Check. Okay, இப்போ ஆடியோ கேட்கும். ஓகே, we are on live. இதுக்கு தான் வாட்ஸ்அப் இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு யூடெமி. இப்போ நான் இன்னொரு ஒரு கோர்ஸ் படிச்சுட்ருக்கேன். ஸோ அந்த கோர்ஸோட லைவ் செஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது இன்ட்ரோ கியூபனெட்ஸ். இந்த கோர்ஸ் எதுக்காக அப்படின்னா, கியூபனெட்ஸில் ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது, சர்டிஃபை கியூபனெட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் கஷ்டம்தான், கியூபனெட்ஸ் ஹோலே கஷ்டம்தான். ஸோ இந்த கோர்ஸும் கொஞ்சம் கஷ்டம்தான், பட் இருந்தாலும் படிக்கிறேன், பார்ப்போம். இதுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ அதனால் டூயிங் திஸ் ரைட் நவ். இப்போ வந்து டெமோ இங்கே தான் விட்டு வச்சுருந்தேன். கோர்ஸ் செட்டப் ஆக்சஸிங் த லேப்ஸ், இங்கேருந்து வருவோம். ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணுவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி குப் க்ளவுட் எனக்கு இருக்கான்னு தெரில. ஸோ நான் ஜிமெயில் வச்சு சைன்இன் பண்ணுறேன். இந்த கோர்ஸ் கெயின் பண்ணால் இந்த கியூப் க்ளவுடில் இருக்கிற நம்ம ஆக்சஸ் பண்ணுற லிங்க்ஸ் எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. என்ன இது இங்கே எனக்கு தெரில, ஏதோ ஒன்று. கோர்ஸ் ப்ராக்ரஸ், கண்டினியூ லேர்னிங். ஓகே, டெமோ மாடியூல்ஸ், லேப்ஸ், மாக் எக்ஸாம்ஸ், இதெல்லாம் ஓகே. ஸோ ஆக்சஸ் பண்ணிட்டேன்ப்பா. இங்கே வருவோம். சாரி, இங்கே all hands-on labs are hosted on the Cube Cloud. Use this link to register the lab associated with it. Please make sure you use the same name as your Udemy profile. That's how we know you are our Udemy student. It's free. You don't have to make an additional payment. Okay. To participate, you'll be in a new platform. You'll be added to mailing list. After you may choose to opt out. Okay, next. லிங்க் டு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு. ஓகே, இப்போ ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். அதோட லிங்க் தான் அது. ஸ்டார்ட் லேப். இது ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். இந்த லேப் வரத்துக்கு வெயிட் பண்ணுவோம். கியூபனெட்ஸ் ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு டூலாக பார்க்குறாங்க கியூபனெட்ஸ். ஸோ அதனால் கியூபனெட்ஸ் எந்தளவுக்கு நீங்கள் கற்று அதை மாஸ்டரைஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அது நல்லது. நாட் enough space for it to know however use most over the space to research this. Okay, end current lab session. New terminal, new window. End and start lab. Done. How many paths exist on the system? Okay, எத்தனை paths இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்ப? Cube CTL get paths. Notices பண்ணுறா. Get pod. Cube CTL get pod தானடா. Oh, in the current default namespace. So get pods -n default. என்னடா அப்போ தப்புன்னு வருது. How many pods exist on a system in a current default namespace? எஸ் மட்டும் ரிமூவ் பண்ணு. ஆக்சுவலாக கெட் பாட்ஸ் தான், கெட் பாட்னு வரும். கரெக்டு தானே? ஜெமினி தம்பிக்கிட்ட கேட்போம். இன்னும் நம்ம தப்பாக
0 கரெக்டா? ஓ, எந்த பாடுமே இல்லைனா இப்படி தான்டா வரும். நோ ரிசோர்ஸ் ஃபவுண்ட் இன் த டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ். ஓகே, create a new pod using nginx image. Okay, cube ctl create pod hyphen image nginx. unknown flag image இல்லை ஒரு ஐஃபோன் தான் இருக்குமா? ஹிண்ட் பேர் ஓ ரன் கமாண்டு. kubectl run pod name v1. ஆக்சுவலாக 2 ஐஃபோன் வரும்டா, ஞாபகம் எப்படி 2 ஐஃபோன் வரும். இமேஜ் சரி, நேம் எடு. pod created. Name oh, image name nginx. ஆமா, image nginx கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். kubectl run nginx image nginx. நேம் என்ன வேணா கொடுக்கலாம்ல. pod nginx created. ஓ, pod created. இப்போ வந்து பாடுக்குள்ள nginx created. ஸோ ரன். ஓ, ஓகே 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 ஓகே, புரியுது. நெக்ஸ்ட், how many pods are created now? We have created a few more pods, so please check again in current default namespace. இதுவும் நான் க்ரியேட் பண்ணது தான் பாடு. ஸோ மொத்தம் எத்தனை பாட் ரெடி ஆகிருக்கு? 1 2 3 4 5 பாடு. Which image is specified for pods whose name begins with new pods? Which image is specified for the pods whose name begin with new pods prefix? Okay. You must look at one of new pods in detail to figure this out. Okay.
Cube kubectl dis- describe kubectl describe get pod sorry cube describe pod இது அப்படியே லினக்ஸ் மாதிரி வேலை செய்யுது. பிஸி பாக்ஸ். ஸோ ஒன்றுத்தில் பிஸி பாக்ஸு, ஃபஸ்ட் ஒன் வந்து பிஸி பாக்ஸு, நெக்ஸ்ட் ஒன் வந்து காப்பி, இது என்ன, இதுவும் பிஸி பாக்ஸ் தான், பிஸி பாக்ஸ் தான். Which nodes are these pods? Which nodes are these pods placed on? Which nodes? எந்த நோட்ல pod placed on? First cube ctl get nodes control plane. ஒரே நோடு தான் இருக்கு, அப்போ கண்ட்ரோல் பிளேன் தான் இருக்கணும். We just created a new pod named web app. How many containers are part of the web app pod? We just created a new pod named web app. How many containers are part of web app pod? Ignore the state of the pod. First kubectl get pods. error image pull, image வந்து pull பண்ண முடியல. ஸோ எத்தனை, 2 of 1, 2 of 1 ரைட்டா. We just created a new pod named web app. How many containers are part of the pod? Ignore the state of the pod for now. அப்போ 2, 2 pod, 2 container. What are images used in the new web app pod? What are the images used in new web app pod? Okay. CTL describe என்னது, what are the images used in new web pod? Okay.
இமேஜ் இன்ஜினிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, கண்டெய்னர் இன்ஜினிக்ஸில். நெக்ஸ்ட்டு ஏஜென்ட் எக்ஸ். இன்ஜினிக்ஸ் அண்ட் ஏஜென்ட் எக்ஸ், ஸோ 2 கண்டெய்னர் இருக்குது. இன்ஜினிக்ஸ் ஒரு கண்டெய்னர், ஏஜென்ட் ஒரு கண்டெய்னர். இதுதான் வந்து வெயிட்டிங், ஏன்னா இமேஜ் புல் பேக் ஆஃப் இஷ்யூ. ஓகே, இது ரன்னிங்கில் தான் இருக்குது. ஓகே ஓகே, ஈவெண்ட்ஸில் போய் பார்த்தோன்னா இங்கே போட்டிருக்கு ஒன் பேக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு, இமேஜ் எரர் இமேஜ் புல்லிங் பேக் ஆஃப். ஸோ இன்ஜினிக்ஸ் அண்ட் ஏஜென்ட் எக்ஸ் கரெக்ட். What is the state of container agent? What is the state of container agent X in the pod web app? Wait for it to finish the container creating state. State என்ன இருக்கு? Waiting, error, image pulled. So error or waiting, running success ready ரெண்டுமே கிடையாது. Waiting. Why do you think container agent X in pod a web app is in error? Why do you think container agent X in pod web app is in error? Inspect the events of the pod to determine the reason for the container failure to start. The application inside is faulty. The image cannot be pulled. It either doesn't exist or account authentication. Engineering application is one faulty. இதுதான் ஆன்சர். ஏன்னா இங்கே போட்டிருந்துச்சு இதுதான் எரர் இமேஜ் புல்லிங் பேக் ஆஃப்ன்ட்டு. வாட் டஸ் த ரெடி காலம் இன் த அவுட்புட் ஆஃப் kubectl get paths? What does ready column in the output of kubectl command indicate? ரெடி வந்து பார்த்துருவோம். kubectl get paths போயிட்டு ரெடியில், ரெடினா ரன்னிங்கு, டோட்டல் பாத்ஸ் ரன்னிங் இல்லை, ரன்னிங் பாத்ஸ் டோட்டல் பாத்ஸ் இதுதான் கரெக்டு. தப்பு. ரெடி பாத், ரெடி கண்டெய்னர்ஸ், பாத்ஸ் இல்லை, கரெக்டு. ரெடி கண்டெய்னர்ஸ் இன் பாட், டோட்டல் கண்டெய்னர் பாட், இதுதான் ஆன்சரு. கரெக்ட். சாரி, தப்பு பண்ணிட்டேன். Delete the web app pod. Once deleted, wait for pod to fully terminate. Delete the web app pod. Once deleted, wait for the pod to fully terminate. மறந்துட்டேன். சரி, டெலிட்டையும் போட்டு பார்ப்போம். எனக்கு கமெண்ட் ஞாபகம் இல்லை. ஹிண்ட் பாரு, delete command to delete the web app pod. Okay. kubectl delete copy delete pod paste. deleted from default namespace. get paths ன்னு போட்டா அது இல்லை. ஓகே, இப்போ செக் பண்ணுங்க. ஓகே, deleted. Next, create a new pod with the name redis and image redis 123. Utilize a pod definition YAML file. Please note that the image redis 123 is intentionally incorrect. Do not correct the image at this stage. You will address the subsequent task. Okay, இப்போ pod.yaml create பண்ணணும். இப்போ
ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா விஐஎம் pod dot yaml. Okay, sorry, API version for v1 ரெண்டு ஸ்பேஸ் கைண்டு இதில் வந்து ஸ்பேஸ் கேப்ஸில் இருக்கும் பாட் மெட்டா டேட்டா தென் நேம் மை அவி பாட் 1. Labels, app, my pod. இப்போ ஸ்பெக்கு ஸ்பெக்குக்குள்ள லேபிள்ஸ் ஆப் ஸ்பெக்குக்குள்ள வந்து
containers name redis image redis 123 container போட்டலாம் மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை இதே போதும் சேவ் பண்ணி எக்ஸிட் பண்ணிவிட்டு kubectl apply pod dot yaml open pod dot yaml லைன் 2ல ஏதோ பிரச்சனையா இரு VI இல்லை chat pod dot sorry please let me know what is this error அதுக்கு வரேன் the error you are seeing mapping values are not allowed in the context is YAML way of saying it's confused by spacing நினச்சேன் ஓ கைண்டுக்கு நீ இன்டென்ட் கொடுக்க தேவையில்ல அதே மாதிரி ஸ்பெக்கு நேமுக்கு நேரம் இல்லை மெட்டாடேட்டாக்கு நேரம் இருக்கணும் மற்றதெல்லாம் கரெக்டு தான் ஓகே இப்போ ஓகே இதில் ரெண்டு ஸ்பேஸு கரெக்டா கண்டெய்னர் இதுதானே போடுறானுங்க ஆமாம் கரெக்டு ஸோ ரைட்டு மற்றெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ கரெக்டு தான் தோணுது எஸ்கேப்பு எரர் pod version cannot be handled v1 ஏன் v1 ஹேண்டில் பண்ணக்கூடாதா It looks like you moved past the YAML formatting error, but now Kubernetes is catching a schema validation error. Unknown field metadata labels. It means Kubernetes doesn't recognize the word labels. Oh, spelling mistake. Balanko. BELS.
ஓகே. பிஇஎல்எஸ் தான் லேபிள்ஸ், ரைட்டா? ஆமாம், கரெக்டு. பாட் கிரியேட்டட் ஃபைனலி. இப்போ போய் செக் பண்ண சொல்லு. எது? ஏன்டா பாடு மைய create a new pod with name Redis and the name. Oh, okay, first இதை delete பண்ணுவோம். kubectl get pods my avi pod. Okay, kubectl delete pod name இருக்கு. Sorry, copy paste deleted. Okay, இப்போ vi pod.yaml உள்ளே போயிட்டு ஐ மாற்றிட்டு நேம் வந்து கண்டெய்னர் நேம் சொல்லலாம். அவன் பாட் நேம் சொல்லியிருக்கான், நீ கண்டெய்னருக்கு தான் நேம் கொடுத்து வச்சுருக்க. REDIS. ஸோ பாட் நேம் REDIS. கண்டெய்னர் நேமு அவி அப்படின்னு வச்சுக்க. யாருன்னா சொல்ல போகிறான்? எஸ்கேப். pod redis created. செக் பண்ணு. நைஸ். நெக்ஸ்ட் கொஷின். இதே மாதிரி தான் லாஸ்ட் கொஷின் நினைக்கிறேன். Now change the image on this pod to Redis. Once then the pod should be in running state. Okay, now change the image. Now change the image on this pod to Redis. Once then pod should be in running state. எடிட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண போதும். ஆமாம், இது ஹார்ட் கோடட் வேல்யூ தானே. இப்போ வந்து ஓகே, இப்போ kubectl அப்ளை கமெண்ட் கொடு. செக் பண்ண சொல்லு. ஓகே ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் ஃபினிஷ்ட் அப். Congratulations, you have successfully completed the challenge in lab session. We hope you enjoy the lab session. We appreciate your feedback. No issue fails, no user issue, no terminal issue. அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. கண்டென்ட் இஷ்யூ அது மாதிரி எதுவுமே இல்லை. உண்மையிலேயே வெரி நைஸ் டு ஹாவ் அ ப்ராக்டிஸ் environment like this. நைஸ். உண்மையிலே இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியுதுல்ல. சூப்பர். ஸோ இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு லேப் சொல்யூஷன் பார்ட்ஸா வீடியோ அது. இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷனா? ஓகே, நான் கொஞ்சம் நேரம் இப்போ ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கேன், மாதிரியாக இருக்குது. ஸோ
இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்ட்ரீமிங்கை. ஸோ இப்போதுலேருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு பெரிய கண்டென்ட் சொன்னாங்க. செக்ஷன் போது பாருங்கள் எவ்வளோ செக்ஷன், 18 செக்ஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு செக்ஷனுமே 3 மணி நேரம், 2 மணி நேரம், 2.5 மணி நேரம் அப்படி இருக்குது. ஸோ இது கன்ஃபார்ம் லேர்ன் பண்ணி முடிக்க கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் நான் டெவாப்ஸில் இதை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். இதை ஃபுல்லாக கற்றுக்கிட்ட பிறகு தான் மற்ற எல்லாத்துக்குள்ளேயும் போக போகிறேன். ஸோ அது வரைக்கும் டெவாப்ஸ் லேர்னிங் இது மட்டும்தான் ஃபோக்கஸ் செய்யும். நான் இதை மட்டும்தான் ஃபோக்கஸ் செய்வேன். பார்ப்போம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா லைவில் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி குட். நான் இந்த வீடியோ இதை முடிச்சுக்கிறேன். பேலன்ஸ் நீ நைட்டு முடிஞ்சால் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். பார்ப்போம்.